நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் பரப்பு கொள்ளளவு, ஏரியா அண்டு வால்யூம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங், இதில் அந்த ஆப்டிடியூட்லேருந்து டோட்டலாக 15 கொஷின்ஸ் வந்து கேட்குறதா நியூ சிலபஸ் படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2லேருந்து மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ் வரையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பரப்பு கொள்ளளவில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபார்முலாஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு மாடல்ஸ் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஸோ என்டையராக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஃபார்முலாவும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்முலாஸை நோட் பண்ணிக்குவோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க அப்படிங்கிறது கொஷினை கொடுத்துருக்குறாங்க. ஒரு சதுரம் அப்படிங்கிறது நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு சதுரம் அப்படின்னா ஒரு சதுரத்தோட ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டரா? ஓகேங்களா? எனில் அதன் சுற்றளவுனா இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர்னா சதுரத்தில் இந்த சைடும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இந்த சைடும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இந்த சைடும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா? இதே தான் ஃபார்முலாவையும் கொடுத்துருப்பாங்க. 4s அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. 4s அப்படிங்கிறது 4 சைட்ஸ். ஓகேங்களா? அப்போ 4 இன்ட்டு ஒரு சைடு 5 சென்டிமீட்டர்னா 4 சைடு அப்படிங்கிறது 4 இன்ட்டு 5 20. அப்போ ஆன்சர் 20 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சதுரத்தின் பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுற்றளவு அதுக்கான ஃபார்முலா என்ன? சதுரத்தின் சுற்றளவு 4 சைடு இருக்கா? அப்போ 4s தான் சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? சைட் பை சைடு பார்த்து நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, எல்லாமே ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த பரப்பு சுற்றளவு இந்த ஏரியா அண்ட் வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியான டாபிக். 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு, எல்லாமே சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? முக்கோணம் அப்படிங்கிறது இதுங்களா, இதான் ஒரு ட்ரையாங்கிளோட சுற்றளவுனா இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு, இந்த 3 சைடுக்கும் உண்டான அளவு. இது ஏ, இது பி சைடு, இது சி சைடு. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. கொஷின் கொடுத்துருக்காங்க 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் 5 சென்டிமீட்டர். 4 5 9 ப்ளஸ் 3 12. அப்போ 12 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி முக்கோணத்தின் சுற்றளவு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு கரும்பலகின் சுற்றளவு 6 மீட்டர் மற்றும் அகலம் 1 மீட்டர் எனில் நீளத்தை காண்க அப்படிங்கிறதான் கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. இப்போ கரும்பலகை அப்படிங்கிறது என்ன? ஒரு பிளாக் போர்டு அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலில் காலேஜ் இதெல்லாம் பார்த்துருப்போம். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், செவ்வக வடிவில் இருக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்கிறான்? இதோட சுற்றளவு இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து 6 மீட்டர் இருக்கிறதா சொல்லிட்டான். கரும்பலகின் சுற்றளவு கொடுத்துட்டான். அகலம் 1 மீட்டர். ஓகேங்களா? இதில் அகலம் எது அப்படின்னா இதுதான் அகலம். இந்த சைடில் அகலம், இது அகலம். இந்த சைடில் இருக்கிறது நீளம், இந்த சைடில் இருக்கிறது நீளம். ஓகேங்களா? அதாவது இதை லென்த்துன்னு நம்ம சொல்லுவோம். நீளம், இது அகலம், பிரெத்து, இது பிரெத்து. ஓகேங்களா? இது 1 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டான். என்ன கேட்டிருக்கிறான் அப்படின்னா இந்த நீளம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கிறான். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த படம், அதாவது கரும்பலகைனா அது செவ்வக வடிவில் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஃபார்முலா நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்முலாங்கிறது மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? இந்த சைடு ஒரு அகலம் இருக்குது, இந்த சைடு ஒரு அகலம் இருக்கா, இந்த சைடு ஒரு நீளம் இருக்குது, இந்த சைடு ஒரு நீளம் இருக்கா. அப்போ என்ன? 2 பிரெத் இருக்குது, 2 அகலம் இருக்குது, ப்ளஸ் 2 நீளம் இருக்குது, 2 லென்த் இருக்குது. இது மாதிரி எழுதினாலும் ஆன்சர் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. இதுதான் புக்கிலெலாம் கொடுத்துருக்கிற ஃபார்முலாவாக இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பின்னா என்ன? 2 லென்த்து, 2 நீளம்,
2 அகலம். ஓகேங்களா? அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செவ்வகம்னா என்ன, கரும்பலகையோட ஷேப் எப்படி இருக்கும், ரெக்டாங்கிளில் இருக்கும். ரெக்டாங்கிள்னா தமிழில் செவ்வகம். செவ்வகம் வடிவம் என்ன அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சாலே ஃபார்முலா நம்மளே கிரியேட் பண்ணிடலாம். 2 × L + Bனாலும் ஆன்சர் வரும். 2B + 2L 2 பிரெத்து 2 லென்த்துனாலும் ஆன்சர் வந்துடும். இப்போ இதே நம்ம எடுத்துக்குவோம், ஸ்கூலில் இருக்க புக்லேயே எடுத்துக்குவோம். 2 × லென்த் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது, ப்ளஸ் பிரெத்து வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 1 மீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு இதோட சுற்றளவு அப்படிங்கிறது 6. இந்த 2வை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்படி என்ன ஆகும்னா L + 1 = 6 / 2 வரும். இந்த 2வையும் இந்த 6ஐயும் அடித்தா 3ங்களா? இப்போ என்ன இருக்கும், L + 1 = 3. L = இந்த +1 இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் -1 மாறிடும். அப்போ L = 2. அப்போ லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 மீட்டர். ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலா என்ன, 2 × L + B. நோட் பண்ணிக்கோங்க. செவ்வகத்தோட ரெக்டாங்கிளோட சுற்றளவு ஃபார்முலா 2 × L + B. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் சரியாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அகலம் வந்து 1 மீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க, லென்த்துங்கிறது வந்து 2 மீட்டர். ஓகேங்களா? நம்ம தனியாக இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதில் கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். 2 × 1 + 2 × 2 2 × 1 2 + 2 × 2 4. அப்போ 2 + 4 6. ஓகேங்களா? கொஷினில் கேட்ட சுற்றளவு 6 மீட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அது வந்துருச்சு பாருங்கள். அப்போ நல்லா என்ன தெரியணும், ஒரு ரெக்டாங்கிள் அந்த ஷேப் இதுதான், செவ்வகம்னா இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சால் ஃபார்முலா நம்மளாக க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். அடுத்த கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 12 சென்டிமீட்டர் நீளம் 7 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு. ஓகேங்களா? செவ்வகம் அப்படிங்கிறது என்ன ஷேப்பு, ரெக்டாங்கிள். ஏற்கனவே நம்ம கரும்பலகை பார்த்தோம் பார்த்தீங்களா கொஷினு, அதே தான். இங்கே செவ்வகம்ங்கிறது ஒரு ரெக்டாங்கிள், செவ்வகம் நம்ம போட்டாச்சு. செவ்வகத்தின் பரப்பளவு காண்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ சுற்றளவுங்கிறது என்ன, இந்த பொசிஷன், இந்த பார்ட், இந்த பார்ட், இந்த பார்ட், இதில் சுற்றி வரக்கூடிய அளவுங்கிறது சுற்றளவு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். பரப்பளவு அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஒரு போர்டு, இது ஒரு போர்டாக நினச்சிக்கோங்க. இந்த போர்டில் இந்த பார்ட் இருக்குல்ல, ஓகேங்களா, இந்த நடுவில் இருக்கிற பார்ட்டு சுற்றி வராமல் இந்த நடுவில் இருக்கிற இந்த எட்ஜிலேருந்து ஃபுல்லாக அந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி நம்ம அடிச்சிருக்கோம் பாருங்க, இந்த பகுதி இதுதான் வந்து பரப்பளவு. இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து பரப்பளவு. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா லென்த்து. இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்தா, நீளம் அகலமா, நீளம் இன்ட்டு அகலம், L × B, LB. ஸோ இதான் வந்து ஃபார்முலா. அப்போ நீளம் வந்து எவ்வளவு, 12 சென்டிமீட்டர் இன்ட்டு அகலம் 7 சென்டிமீட்டர். 12 × 7 84. ஓகேங்களா? அப்போ 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். மறக்காமல் ஆன்சரில் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கொடுத்துடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? பரப்பளவு அப்படிங்கிறது சுற்றளவுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ பரப்பளவுங்கிறது இந்த கலர் பண்ணியிருக்கிற இந்த ஏரியா. ஓகேங்களா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஷினில் இருக்கிறது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். L × B. அப்போ 12 × 7 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. 15 சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரு சதுரத்தின் பரப்பளவு காண்க. சதுரம் அதாவது ஸ்கொயர் இது. ஓகேங்களா? நல்லா கேட்டிருக்காங்க. இங்கே பரப்பளவு, பரப்பளவுன்னா என்ன சொன்னோம், இந்த பார்ட்டு. ஓகேங்களா? இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு. இந்த சைடெல்லாம் என்ன பார்த்தோம், நம்ம எஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இந்த சைடு எல்லாமே நம்ம எஸ்ஸு. 4S அப்படிங்கிறது என்ன, 4 சைடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் சுற்றளவு கிடச்சுன்னு சொன்னோம் சதுரத்துக்கு. இடையில இருக்கிற பரப்பளவு நமக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த ஏரியா நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா S² அல்லது, ஓகேங்களா, ஏரியா தானே கேட்டிருக்காங்க, A². எது வேணாலும் நாம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுமே. ஒரு சைடோட வேல்யூ என்ன, 15 கொடுத்துருக்குறாங்க. அப்போது S² என்னது, S × S அல்லது A × A. S² தான் நம்ம அல்லதுன்னு போட்டு எழுதியிருக்கோம். ரெண்டும் ஒன்று தான். எது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கோ S² ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும்.
15 × 15 15 × 15 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மறக்காமல் போட்டுருணும். ஓகேங்களா, இது ஆன்சர். அப்போது ஸ்கொயர்னா என்ன, ஒரு சதுரம்னா என்ன நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதோட பரப்பளவு நடுவில் இருக்கிற இந்த ஷேடிங் பார்ட்டு அளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, ஒரு பக்க அளவு இன்ட்டு பக்க அளவு 15 × 15 ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. ஓகேங்களா, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு, அதுக்கு ஃபார்முலா என்ன, ஆஃப் BH. ஓகேங்களா, half B × H இப்படி எழுதலாம், அரை BH. இது எப்படி வந்தது இந்த ஃபார்முலா அப்படின்னா, செங்கோண முக்கோணம் அப்படின்னா என்ன முதல்ல அப்படின்னா, ஒரு 90 டிகிரிக்கு ஒரு கோடு, அதுக்கப்புறம் அதில் இது ஒரு கோடு, இதை இப்படி ஜாயின் பண்ணுறோம். இதான் ஒரு செங்கோண முக்கோணம். இதை நம்ம ஒரு ஏ பார்ட்டுன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இதே மாதிரி அளவை இன்னொரு ஷீட்டில் கட் பண்ணுறோம். அதாவது இது மேலேயே வச்சு நம்ம கட் பண்ணுறோம். இதே அளவு கட் பண்ண அந்த பார்ட்டை இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பார்ட்டை அப்படியே இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் அதை நான் வேறு கலரில் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி இந்த இடத்துல இப்படி ஜாயின் ஆகுமா, ஏன்னா இதே அளவு தான் நம்ம எடுத்துருக்குறோம், கட் பண்ணுறோம். அப்படியே ஏங்கிறது இப்போ இங்கே வந்துடுது. ஏ எதுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இங்கே உள்ள ஏவை கட் பண்ணி இந்த ஷீட் அப்படியே மேலே வச்சிடறோம் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஏ மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். என்ன ஃபார்ம் ஆகிருக்கு இங்கே, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா. ஓகேங்களா, நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன, ஒரு செங்கோண முக்கோணம். ஆனால் அதே அளவு ஒரு ஷீட் எடுத்து நம்ம கட் பண்ணி அதுக்கு மேலே வச்சுட்டா என்ன ஆகிடுது, ஒரு ரெக்டாங்கிள் செவ்வகம் ஃபார்ம் ஆகிடுதா. செவ்வகத்துக்கான ஃபார்முலா என்ன, எல் லென்த்து இன்ட்டு பிரெத்து. ஓகேங்களா, நீளம் அகலம். அதோட பரப்பளவு நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், எல் இன்ட்டு பி. செவ்வகத்தோட அதாவது ரெக்டாங்கிளோட பரப்பளவுங்கிறது எல் இன்ட்டு பி அப்படின்னு பார்த்தோமா. இந்த பிரெத்துன்னு இதை சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஹைட்டுன்னு சொல்லலாம். இது கீழே லென்த்து, இதை ஹைட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ ரெண்டு செங்கோண முக்கோணத்தை ஜாயின் பண்ணால் என்ன கிடச்சிருது, நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருது. அதில் பாதி தானே இருக்குது. செங்கோண முக்கோணம்னா ஒரு ரெக்டாங்கிளில் பாதி. அப்போ ரெக்டாங்கிளோட பரப்பளவு என்ன, எல் இன்ட்டு பி. அந்த பி என்ன எழுதலாம், எல் இன்ட்டு ஹச்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா, இதில் பாதி தானே நமக்கு இந்த செங்கோண முக்கோணம். அதனால தான் ஃபார்முலா ஆஃப் பாதி BH. இப்போ புரியுதுங்களா. அப்போ என்னென்னா, செங்கோண முக்கோணம் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்க. இந்த செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு இந்த பார்ட் மட்டும் நமக்கு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா. அப்போ ரெக்டாங்கிள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சது, செங்கோணம்னா என்னன்னு தெரிஞ்சதுன்னா செவ்வகம்னா என்னன்னு தெரிஞ்சுன்னா செவ்வகத்துக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். செவ்வகம் அப்படிங்கிறது ரெண்டு செங்கோண முக்கோணத்தோட ஜாயிண்ட் பார்ட்டு தான் செவ்வகம், ரெக்டாங்கிள். அப்போ அதில் பாதி தான் இந்த செங்கோண முக்கோணம். அதோட பரப்பளவுங்கிறது ஆஃப் BH. ஈஸியாக முடிஞ்சுது இந்த ஃபார்முலா. அப்போ ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா 18 × 12. இங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இந்த ரெண்டையும் இந்த 12ஐயும் நம்ம அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், 6. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 6 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஆஃப் BH. ஓகேங்களா, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னாலே ஆஃப் BH அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலா இனி மறக்கவே மறக்காது.
ஒரு அசம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர், அதன் இரண்டு பக்கங்கள் 13 சென்டிமீட்டர் மற்றும் 15 சென்டிமீட்டர் எனில் மூன்றாவது பக்கம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. அசம பக்கம் அப்படிங்கிறது மூணு சைடும், அதாவது சம பக்கமோ அசம பக்கமோ அது நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு முக்கோணம் இருக்குது, அந்த மூணு சைடும் வந்துட்டு ஈக்குவலான லென்த்தில் மெஷர்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா அது வந்து அசம பக்கம். ஓகேங்களா, சம பக்கம் இல்லாதது ஏசிமெட்ரிக்கல். ஓகேங்களா, அப்போது இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு முக்கோணத்தின் சுற்றளவு அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், a + b + c. ஓகேங்களா, அது என்ன இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க, 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. முக்கோணத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர். இரண்டு பக்கங்கள், அதாவது ஏவாக இருக்கட்டும் பிஆர் இருக்கட்டும் சிஆர் இருக்கட்டும், ஏதோ ஒன்று, ரெண்டு பக்கங்கள், ஒன்று வந்து 13, இன்னொன்று வந்து 15. இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 28. இப்போ இன்னொரு பக்கம் தானே தேவை, அதாவது ஏஓ பிஓ இருக்குது, சிஓ ஏதோ ஒன்று இருக்குது, நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது, மூணாவது வேல்யூ நமக்கு வேணும். ஓகேங்களா, அப்போ இந்த சுற்றளவுலேருந்து, அதாவது சுற்றளவு 40லேருந்து ஏதோ ரெண்டு சைடோட மெஷர்மெண்ட்டு கொஸ்டினில் கொடுத்த ரெண்டு சைடு மெஷர்மெண்ட்டு 13 15 அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு சைடு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, அப்போது 12 + 13 + 15 ஏற்கனவே ரெண்டு சைடு கொஸ்டினில் கொடுத்தது, இன்னும் நம்ம கண்டுபிடிச்சது, மூணுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 40 கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா, ஸோ அப்போ 12 சென்டிமீட்டர் இது ஆன்சர். அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க. ஸோ இணைகரம்னா என்ன அப்படின்னா செவ்வகமே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும், அதாவது பேரலோகிராம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இணைகரம். ஸோ இணைகரத்துக்கு 4 சைடு இருக்கா. ஓகேங்களா, ஸோ அப்போ பிரெத் இன்ட்டு ஹைட்டு, பி இன்ட்டு ஹெச், பிரெத் இன்ட்டு ஹைட்டு தான் வந்து ஃபார்முலா. அப்போது பரப்பளவு அப்படிங்கிறது ஏரியா ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச். ஓகேங்களா, பரப்பளவுங்கிறது உள்ள அந்த இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஏரியா தான். கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன, 12 × 8, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 96 வரும். 96 மீட்டர். எப்போவுமே வந்து ஏரியா, அதாவது பரப்பளவில் வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது முடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இணைகரம் அப்படிங்கிறது செவ்வகமே கொஞ்சம் சாஞ்சமாக மாறி இருக்கிறது, அதாவது ரெக்டாங்கிள், அதாவது ஆக்சுவலாக பேரலோகிராம், அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும், கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். இதோட ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஹைட் இன்ட்டு பிரெத். ஓகேங்களா, ஸோ இதுதான், இதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த ஃபார்முலாவை எடுத்துடலாம். ஆன்சர் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட் சம் பாருங்க. அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு. ஸோ இணைகரம் அப்படிங்கிறது என்ன, ஒரு செவ்வகமே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கிறது தான் வந்து இணைகரம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், அதாவது பேரலோகிராம். இதோட சுற்றளவுனா இந்த 4 சுற்றி இருக்கக்கூடிய இந்த அளவுகள். ஸோ அப்போ பிரெத்து வந்து 2 இருக்குது, ஹைட்டு வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஃபார்முலான்னு பார்க்கும்போது P = 2 × A + B அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது, இந்த சைடை ஏன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த சைடு பி, இல்லை இந்த சைடு ஏன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த சைடு பி, அவ்வளோதான். இங்கே 5 இருக்குது, 6 இருக்குது. அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா 6 + 6 + 5 + 5. ஓகேங்களா, இந்த ரெண்டு சைடும் சேமாக இருக்கா, 5, இது 6, இவ்வளோதான். இதை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஃபார்முலாவை பார்த்துக்கிட்டா இதுதான். இதை ஆட் பண்ணிங்கன்னா 22 சென்டிமீட்டர், அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. மூளை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு. ஓகேங்களா, பரப்பை காண்க. பரப்பு இல்லைனா பரப்பை. ஓகேங்களா, பரப்பை காண்க. சாய் சதுரம் அப்படிங்கிறது என்னன்னா ரோம்பஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இதுதான் வந்து ரோம்பஸ். இதில் மூளை விட்டங்கள் அப்படிங்கிறது இந்த பார்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மூளை விட்டங்கள். இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த டயகனலை வந்து D1னும் இந்த டயகனலை D2ன்னு எடுக்கலாம்.
ஸோ அப்போ பரப்பு அப்படிங்கிறது ஏரியாவா A = d1 × d2 டிவைடட் பை 2. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ 6 8s are 6 × 8 டிவைடட் பை 2. 6 8s are 48 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதையும் அடித்தா 4. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், உயரம் 14 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு காண்க அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ சரிவகம் அப்படிங்கிறது ட்ரபீசியம். ஓகேங்களா? ஸோ அது இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே இனப்பக்க அளவுகள் அப்படிங்கிறது இது வந்து 9 சென்டிமீட்டர். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். உயரம் இந்த ஹைட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். இதுக்கான ஃபார்முலா என்ன? A = ½ × A + B × H. ஓகேங்களா? இப்போ ½ A அப்படிங்கிறது 9 சென்டிமீட்டர் ப்ளஸ் B அப்படிங்கிறது 18 சென்டிமீட்டர் இன்ட்டு ஹைட் வந்து 14 சென்டிமீட்டர். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இது என்ன பண்ணணும், இந்த 2வையும் இந்த பிராக்கெட்டில் இருக்கிறது அடிச்சிடக்கூடாது. ஏன்னா இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த 2வையும் இந்த 14ஐயும் அடிக்கிறோம். இங்கே 7 வந்துடுது. இப்போது இந்த 9 + 18 அப்படிங்கிறது 27 × 7. 27 × 7 வந்து பார்த்தீங்கன்னா 189 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஆன்சர். ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் ஆரம் மற்றும் விட்டம் காண்க அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு வட்டம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இதோட சுற்றளவு அப்படிங்கிறது 2πr. ஓகேங்களா? அதுவே கொடுத்துட்டான். ஒரு வட்டத்தின் சுற்றளவு அப்படிங்கிறது 132 சுற்றளவு அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இதில் ரேடியஸ் கேட்டிருக்காங்க, டயாமீட்டர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஆரம் மற்றும் விட்டம். ஸோ இது வந்து டயாமீட்டர்னு வச்சுக்கோங்க. இதில் பாதி வந்து ரேடியஸ், சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆஃப். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டாட்டடில் போடுறேன். இது வந்து ரேடியஸு, இது ஹோல் லைன் வந்து டயாமீட்டர் விட்டம். இந்த டாட்டட் லைன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ சுற்றளவு கொடுத்துட்டான் 2πr = 132 மீட்டர். அப்போ ரேடியஸும் டயாமீட்டரும் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. அப்போ 2 × பையோட வேல்யூ என்ன? 22/7 × r. நமக்கு தெரியாது, அந்த r அப்படியே வச்சுக்கிறோம். = 132. அடுத்தது r = 132 இன்ட்டு இந்த டிவிஷனில் இருக்கிற 7 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மேலே மல்டிப்ளிகேஷனில் போயிடும். டிவிஷனில் 2 × 22. இந்த 2வையும் இந்த 132ஐயும் அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், 66 வரும். இந்த 22ஐயும் இந்த 66ஐயும் அடித்தா 3 வரும். அப்போ r = 3 × 7 வந்து வரும். அப்போ r = 21. டயாமீட்டர் = 2r. டயாமீட்டர் = 2r அப்படிங்கிறதுல என்ன? ஒரு டயாமீட்டர் அப்படிங்கிறதுல 2 ரேடியஸ், அதாவது இந்த புள்ளியிலிருந்து இது வரைக்கும், இந்த புள்ளியிலிருந்து இது வரைக்கும் 2 ரேடியஸ் r. அதாவது r + r = டயாமீட்டர். அப்போ ஒரு ரேடியஸ் நமக்கு தெரியுதுன்னா 21 + 21, அதுதான் இங்கே 2rன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? டயாமீட்டர் = 42. கொஸ்டின் வந்து மீட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால 42 மீட்டர், அதான் வந்து ஆன்சர். ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 36 சென்டிமீட்டர், அதன் மைய கோணம் 60 டிகிரி எனில் பரப்பளவு காண்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே டிகிரி அப்படிங்கிறது ஒரு பொது விஷயம், நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா A = θ டிகிரி டிவிஷனில் 360 டிகிரி இன்ட்டு πr². ஓகேங்களா? ஸோ இந்த θ டிகிரி அப்படிங்கிறதுல கொஸ்டினில் கொடுத்த இந்த 60 டிகிரியை கொடுத்துக்கிறோம். 60 டிகிரி டிவைட் பை 360 டிகிரி இன்ட்டு π இன்ட்டு r² அப்படிங்கிறது ஆரம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 36 × 36.
ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 36 சென்டிமீட்டர், அதன் மைய கோணம் 60 டிகிரி எனில் பரப்பளவு காண்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே டிகிரி அப்படிங்கிறது ஒரு பொது விஷயம், நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு தீட்டா டிகிரி டிவிஷனில் 360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த தீட்டா டிகிரி அப்படிங்கிறதுல கொஸ்டினில் கொடுத்த இந்த 60 டிகிரியை கொடுத்துக்கிறோம். 60 டிகிரி டிவைட் பை 360 டிகிரி இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆரம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 36 இன்ட்டு 36 ஈக்குவல் டு இந்த 60 டிகிரியும் இந்த 360 டிகிரி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1/6 இன்ட்டு பை இன்ட்டு 36 இன்ட்டு 36. இது எப்படி எழுதலாம்னா π/6 எழுதிக்கலாமா? π/6 இன்ட்டு 36 இன்ட்டு 36. இந்த 6ஐயும் ஒரு 36ஐயும் அடித்தோம் அப்படின்னா 6 வந்துடும். அப்போ பை இன்ட்டு 6 இன்ட்டு 36. 6 இன்ட்டு 36 அப்படிங்கிறது 216 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். ஒரு கன செவ்வகத்தின் நீளம் 7.5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு என்ன அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக கன செவ்வகம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, கியூபாய்டு, ரெக்டாங்குலர் கியூபாய்டு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கன செவ்வகம். கன செவ்வகம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கன செவ்வகம். இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னா அதோட பரப்பு, அதுக்கான ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல். ஸோ இதான் வந்து ஃபார்முலா. இப்போ 2 இன்ட்டு 7.5 இன்ட்டு 3. ஓகேங்களா? ப்ளஸ் 3 இன்ட்டு 5. அந்த கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம எடுத்து எழுதுகிறோம், அவ்வளோதான். 5 இன்ட்டு 7.5. இப்போ 2 இன்ட்டு 22.5. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் 15 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். அப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 37.5. இப்போ 2 இன்ட்டு 75. 2 இன்ட்டு 75 அப்படிங்கிறது 150 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாயுயரம் காண்க அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? கூம்பு கேட்டிருக்காங்க. கூம்பு அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு கோன். ஓகேங்களா? ஸோ அடியில் வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கும். இது வந்து இதுதான் வந்து ஒரு கோன், ஒரு கூம்புன்னு வச்சுக்கோங்க. இதோட மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது என்ன? பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 704 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னா கொஷின்லேயே கொடுத்துட்டான். ஓகேங்களா? இந்த பையோட வேல்யூ என்ன? 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆரம் 7, ரேடியஸ் வந்து 7 இன்ட்டு எல் ப்ளஸ் மறுபடியும் 7 ஈக்குவல் டு 704. இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகிடுது. அப்போ 22 இன்ட்டு எல் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 704. எல் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 704 டிவிஷனில் 22. இங்கே இருக்கிற 22 இந்த பக்கம் வந்ததுன்னா 22 வந்துடும். ஓகேங்களா? இந்த 22 704 அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், 32 வந்துடும். இப்போ எல் ஈக்குவல் டு 32 மைனஸ் 7, எல் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். ஓகேங்களா? எல் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். இதுதான் வந்து ஆன்சர். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? கோளத்தின் புறப்பரப்பு அதோட ஃபார்முலா என்ன? 4πr ஸ்கொயர். அப்போ 4πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 154 சதுர சென்டிமீட்டர்னா என்ன? சென்டிமீட்டர் ஸ்கொயர். 4 இன்ட்டு பையோட வேல்யூ 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 154. இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சு 154 டிவிஷனில் இந்த 7 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். அப்போ மேலே போயிடும் மல்டிப்ளிகேஷனில். கீழே 22 இன்ட்டு 4 வந்து வந்துடும். இந்த 22யும் 154யும் அடித்தா 7
அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7 டிவிஷனில் 4. இப்போ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் நம்ம ரிமூவ் பண்ணுறோம்னா ஸ்கொயர் ரூட் நம்ம எடுக்கிறோம். அப்போ 7 ஸ்கொயர் டிவிஷனில் 2 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வந்துச்சுன்னா 7 டிவைடட் பை 2. இப்போது டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 ஆருங்களா, 2 இன்ட்டு 7 டிவைடட் பை 2. இந்த 2 வந்து 2 கேன்சல் ஆயிடுச்சு, 7 இருக்குது. 7 மீட்டர் ஆன்சர். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படிங்கிறது கொஸ்டினை வந்து கேட்டிருக்கிறாங்க. அடிப்பரப்பு, ஸோ இதுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இப்போ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386. ஓகேங்களா. மொத்த பரப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 பை ஆர் ஸ்கொயர், இதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா. அப்போ 3 இன்ட்டு 1386 இந்த கொடுத்துருக்கிற இதே வேல்யூ, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 4158 மீட்டர் ஸ்கொயர், இதான் ஆன்சர். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.